Hi, hello friends. நான் உங்கள் திவ்யபாதி. இது உங்கள் சேனல் BasicToPro Tamil. இந்த வீடியோவில் நம்ம பைத்தான் சீரீஸில் மாடியூல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். மாடியூல்ஸ் அப்படின்னா பைத்தான் கோடை ஸ்மாலர் பார்ட்ஸாக கேட்டகரைஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் மாடியூல்ஸ். கிளாஸஸ், ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு பைத்தான் ஃபைலை தான் நம்ம பைத்தான் மாடியூல் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பைத்தான் அப்ளிகேஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த அப்ளிகேஷன்ஸில் வந்துட்டு நீங்கள் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஓகேங்களா? ஸோ அதில் ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் இல்லைனா எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே செப்பரேட்டாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி பைத்தான் ஃபைலில் வந்துட்டு நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். ஸோ அதை போட்டுட்டு அந்த ஃபைலை வந்துட்டு நம்ம எப்போ வேணாலும் நம்மளோட அப்ளிகேஷன்ஸில் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதனால் நம்ம ஒரு அப்ளிகேஷன் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய அப்ளிகேஷன்ஸ் க்ரியேட் பண்ணும்போது நம்ம அந்த மாடியூல்ஸை வந்துட்டு ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். நம்மளுக்கு இந்த மாடியூல்ஸ்னால வந்துட்டு நம்மளுக்கு ரீயூசபிலிட்டியும் வந்துட்டு அச்சீவ் ஆகும். அண்ட் ஆல்சோ ஸ்மாலர் சோர்ஸ் கோட் ஃபைல்ஸாக இருக்கும்போது ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். பிகாஸ் நிறைய லைன்ஸ் ஆஃப் கோடிங் இருந்தால் தான் எடிட் பண்ணுறது, மாடிஃபை பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ மாடியூல்ஸ் யூஸ் பண்ணும்போது செப்பரேட் ஸ்மாலர் ஃபைல்ஸாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா 2 நம்பர்ஸை வந்துட்டு ஆட் பண்ணுறதுக்கான ஒரு மாடியூலை க்ரியேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இந்த மாடியூலை நம்ம எந்த அப்ளிகேஷனில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அப்ளிகேஷனில் அகெயின் கோடிங் போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஆல்ரெடி நம்ம வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி ஒரு ஃபைலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அதை ஜஸ்ட் நம்ம கால் பண்ணாலே போதும். நம்ம டிஃபைன் பண்ணி வச்சுருக்கிற மாடியூலை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம இம்போர்ட் பண்ணணும், ஓகேங்களா? நம்மளோட மாடியூலை இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை நம்ம நம்ம அப்ளிகேஷனில் கால் பண்ணிக்கலாம். பைத்தானில் நம்மளே மாடியூல்ஸ் க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ பில்டின் மாடியூல்ஸும் நிறையவே அவைலபிளாக இருக்குது. பில்டின் மாடியூல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேட்டர், ஓஎஸ், டேட் டைம், இந்த மாதிரிலாம் நிறைய மாடியூல்ஸ் இருக்குது. ஒரு மாடியூல்ஸ்குள்ளேயும் நமக்காக நிறைய ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்கும். அந்த மெத்தட்ஸை நம்ம ப்ரோக்ராமில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்போ வேணாலும் எந்த ப்ரோக்ராம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மாடியூல் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸை நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த மாடியூலை நம்ம ப்ரோக்ராமில் இம்போர்ட் கீவேர்ட் யூஸ் பண்ணி இம்போர்ட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு ஆப்ரேட்டர் மாடியூலை இம்போர்ட் பண்ணுறதுக்கு இம்போர்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் கோடிங்கில் நம்மளோட ஃபைலில் கொடுக்கணும், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஆப்ரேட்டர் மாடியூல்குள்ளே இருக்கக்கூடிய மெத்தட்ஸை வந்துட்டு நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா மாடியூல் நேம் கொடுத்துட்டு டாட் மெத்தட் நேம் அண்ட் பேராமீட்டர் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ இப்படி தான் வந்து ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஆப்ரேட்டர் மாடியூலில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கும். அதில் ஒரு ஃபங்க்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஆட் பண்ணுற ஃபங்க்ஷன், ஓகேங்களா? 2 வேரியபிள்ஸ் கொடுத்தா ஆட் பண்ணி கொடுக்கும், ஓகேங்களா? அந்த ஃபங்க்ஷன் ஆப்ரேட்டரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை நம்ம எப்படி வந்துட்டு கால் பண்ணுறோம் அப்படின்னா ரிசல்ட் ஈக்குவல் டு ஆப்ரேட்டருங்கிறது மாடியூல் நேம் டாட் ஆடுங்கிறது ஃபங்க்ஷன் நேம் ப்ராக்கெட்குள்ளே 10,20ங்கிறது நம்ம கொடுக்கக்கூடிய பேராமீட்டர். இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா ஆட் ஃபங்க்ஷன் கால் ஆகிட்டு அதில் இருக்கக்கூடிய ப்ராசஸ் நடந்து அதுக்கான ரிசல்ட் வந்துட்டு ரிசல்ட் அப்படிங்கிற வேரியபிளில் போய்ட்டு ஸ்டோர் ஆயிரும். இப்படி தான் மாடியூல்ஸ் வந்துட்டு ஒர்க் ஆகும். ஒரு மாடியூல் இருக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே நம்ம ஆக்சஸ் பண்ணணும்னா இம்போர்ட் மாடியூல் நேம் அப்படின்னு கொடுத்தா போதும். பட் பர்டிகுலராக வந்துட்டு மாடியூலில் இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனை மட்டும் நான் ஆக்சஸ் பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரம் அப்படிங்கிற கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். From module name import function name. எக்ஸாம்பிளுக்கு ஆப்ரேட்டர் மாடியூலில் இருக்கக்கூடிய ஆட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை மட்டும் நம்ம இம்போர்ட் பண்ணுறதுக்கு ஃப்ரம் ஆப்ரேட்டர் இம்போர்ட் ஆட் அப்படின்னு நம்ம கொடுக்கணும். அண்ட் ப்ரோக்ராமில் வந்துட்டு நம்ம ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது கண்டிப்பாக மாடியூல் நேம் டாட் ஃபங்க்ஷன் நேம் கண்டிப்பாக கொடுக்கணும். பிகாஸ் நம்ம பெரிய அப்ளிகேஷன்ஸ் க்ரியேட் பண்ணும்போது ஒரே நேம் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட் மாடியூல்ஸில் இருக்கலாம். ஸோ ஸ்பெசிஃபிக்காக எந்த மாடியூல் எந்த ஃபங்க்ஷன்கெல்லாம் கால் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு தான் நம்ம மாடியூல் நேம் அண்ட் ஃபங்க்ஷன் நேம் ரெண்டுமே கொடுக்கணும். இல்லைனா எரர் க்ரியேட் ஆகலாம், இல்லைனா தப்பான அவுட்புட் கூட நம்மளுக்கு வரலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஓனாக ஒரு பைத்தான் மாடியூலை எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி இம்போர்ட் பண்ணுறது அண்ட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமோட பார்க்கலாம். மாடியூலுங்கிறது ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் அதுவும் ஒரு பைத்தான் ஃபைல் தான். ஸோ .py அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷனில் தான் நம்ம பைத்தான் ஃபைலை ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா? சேம் அதே மாதிரி தான் மாடியூலையுமே ஸ்டோர் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு my module.py அப்படின்னு ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபைலில் வந்துட்டு நம்ம 2 ஃபங்க்ஷன்ஸை டிஃபைன் பண்ண போகிறோம். ஒன்று வந்துட்டு ஒரு நம்பரோட க்யூபை ஃபைன் பண்ணுறது, அதாவது ஒரு நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா அது 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி நம்மளுக்கு ஆன்சர் கொடுக்கும். ஸோ அது ஒரு ஃபங்க்ஷன்.
அண்ட் செகண்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நம்ம கொடுக்குற வேல்யூவை அப்படியே நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் 2 ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண போகிறோம் இந்த மாடியூலுக்குள்ளே, அதாவது my module.pyக்குள்ளே. ஸோ கோடிங் பார்த்தீங்க அப்படின்னா def cube num x return x into x. Def disp of x print the result is x. இதுதான் ஒரு மாடியூல். ஸோ இதை வந்துட்டு நம்ம my module.pyன்னு சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஃபைலை வந்துட்டு ரன் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ரன் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் எந்த அவுட்புட்டுமே கிடைக்காது, ஆனால் வந்துட்டு இது வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இதை ரன் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளுக்கு எரர் எதுவும் வரல அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காகவும் நம்ம வந்துட்டு இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணி வச்சுருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, இது கரெக்டாக ரன் ஆயிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம இந்த மாடியூலில் நம்ம இன்னொரு பைத்தான் ஃபைலை யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நியூ ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் வந்துட்டு import my module அப்படின்னு ஃபர்ஸ்ட் லைனில் கொடுத்துக்கணும். இங்கே my module இருக்கக்கூடிய 2 ஃபங்க்ஷனையுமே நம்ம இங்கே ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதனால் ஜஸ்ட் my module மட்டும் கொடுத்துக்கிறேன். நான் ஃப்ரம் கீவேர்டு இங்கே யூஸ் பண்ண போகிறதில்ல. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு வேரியபிள் வந்துட்டு டிக்ளேர் பண்ணிக்கலாம், x ஈக்குவல் டு 10ன்னு. ஸோ இந்த 10 அப்படிங்கிற வேரியபிளுக்கு தான் நம்ம 2 ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த 10 வேல்யூக்கான க்யூபை ஃபைன் பண்ண போகிறோம். அதனால் ரிசல்ட் ஈக்குவல் டு my module.cube num of xன்னு பாஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் my module.disp of ரிசல்ட்டை வந்துட்டு நம்ம disp அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரோக்ராம் நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம். அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா ரன் பண்ணும்போது நம்மளுக்கு the result is 1000 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். அதாவது எக்ஸ் வேல்யூ 10 க்யூப் நம் ஃபங்க்ஷனில் பாஸ் ஆகிட்டு 10 × 10 × 10 அப்படின்ட்டு ஈக்குவல்ஸ் 1000 அப்படின்னு ரிசல்ட் வேரியபிள் ஸ்டோர் ஆகும். நம்ம டிஸ்ப் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறனால அந்த ரிசல்ட் வேரியபிள் போயிட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் அசைன் ஆகிட்டு அங்கே வந்துட்டு நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். the result is 1000 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். இவ்வளோ தான் நம்மளோட மாடியூல். ரொம்பவே சிம்பிள். மாடியூல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபங்க்ஷன்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. ஸோ மாடியூல்ஸில் நம்ம லிஸ்ட்டு, டிக்ஷனரிஸ் அண்ட் எனி டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ டிக்ளேர் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸை, வேரியபிள்ஸ் வந்துட்டு நம்மளோட ப்ரோக்ராமில் எப்போ வேணால் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாடியூலை நம்ம ப்ரோக்ராமில் இம்போர்ட் பண்ணும்போது மாடியூலோட நேமை நம்ம ரீநேம் கூட பண்ணிக்கலாம். அதுக்கு ஆஸ் அப்படிங்கிற கீவேர்டை வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு இந்த ப்ரோக்ராமில் இம்போர்ட் மை மாடியூலுக்கு பதிலாக நம்ம இம்போர்ட் மை மாடியூல் ஆஸ் எம் அப்படின்னு நம்ம கொடுத்தா போதும். ப்ரோக்ராம்குள்ளே நம்ம மாடியூல் நேம் போடும்போது எம் அப்படிங்கிறது மட்டும் நம்ம யூஸ் பண்ணால் போதும். ஸோ m.cube num of x அப்படின்னு கொடுக்கணும். அண்ட் m.disp of x அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்மளோட மாடியூல் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஸோ இவ்வளோ தான் மாடியூல்ஸ் கான்செப்ட். ரொம்பவே சிம்பிளான கான்செப்ட் தான். மாடியூல்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஏதாவது ப்ரோக்ராம் கான்செப்ட் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். கண்டிப்பாக செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ஈஸியாக கற்றுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you.